ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ரமேஷ் டிஎன்பிஎஸ்சி அகாடமி. இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க இருக்கோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா, தமிழ் இலக்கண பகுதியில் பார்த்திங்கன்னா அகர வரிசைப்படி சொற்களை சீர் செய்தல், இதுதான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க இருக்கோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நான் சாரி சொல்லிக்கணும். ஏன்னா ஒரு 1.5 மாதமாக ஒரு 2 மாதமாகவே பார்த்திங்கன்னா நான் என்னால் ரெகுலராக வீடியோஸ் போட முடியாத ஒரு சூழ்நிலையில் இருந்தேன். அதுக்காக உங்கள்கிட்ட நான் ஃபஸ்ட்டு சாரி கேட்டுக்கிறேன். சப்ஸ்கிரைபர்ஸ் தொடர்ந்து நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுற எல்லாருக்குமே நான் சாரி கேட்டுக்கிறேன். கொஞ்சம் பர்சனல் இஷ்யூஸ்னால என்னால் வீடியோ போட முடியல. இனிமேல் அந்த மாதிரி இருக்காதுன்னு நான் நம்புகிறேன். முடிஞ்ச அளவு தொடர்ச்சியாக நான் வீடியோ போடுறேன். ஏற்கனவே நம்ம தமிழ் இலக்கணத்தில் ஒரு தலைப்பாக பார்த்துட்ருக்கோம். இன்றைக்கி நம்ம அதில் 12வது தலைப்பாக அகர வரிசை பார்க்குறோம். ரொம்பவே ஈஸியான டாபிக் தான். ஒரு 4 ஸ்டெப் உங்களுக்கு தெரிஞ்சால் போதும். அவங்க எப்படி எந்த வார்த்தைகள் கொடுத்தாலுமே நீங்கள் அதை அகர வரிசையில் இது பண்ணிடலாம். அகர வரிசைனா முதல்ல என்னன்னா வேறு ஒன்றும் இல்லை, தமிழ் எழுத்துக்களை முறைப்படி முதலிலிருந்து இறுதி வரை அமைத்தல். அதாவது ஆர்டர் வைஸாக நம்ம இது பண்ணணும். தமிழ் வார்த்தையை ஆர்டர் வைஸாக வச்சாதான் அது அகர வரிசை. இதில் 4 விஷயத்துக்கு நீங்கள் முன்னுரிமை, அதாவது ப்ரியாரிட்டி கொடுக்கணும். சரிங்களா? அதில் முதல் ப்ரியாரிட்டி எதுக்கு கொடுக்கணும்னு பார்த்திங்கன்னா உயிரெழுத்துக்களுக்கு தான் நீங்கள் கொடுக்கணும். இப்போ முதல் எழுத்து, ஒரு வார்த்தையோட முதல் எழுத்து, ஒரு சொல்லோட முதல் எழுத்து உயிரெழுத்தில் வருதுன்னா அதுக்கு தான் நீங்கள் ப்ரியாரிட்டி கொடுக்கணும். அப்போ நீங்கள் உடனே யோசிப்பீங்க, அப்போ 2 சொல் உயிரெழுத்தில் வந்திருக்கு. ஒரு சொல் அம்மானு ஆரம்பிக்குது, ஒரு சொல் இலைன்னு ஆரம்பிக்குதுன்னா அதில் ஆனா அவனால முதல்ல எது வரும்? அம்மா தானே வரும். அப்போ முதல்ல அம்மா, ரெண்டாவதாக இலையை வச்சுக்கணும். இப்படி முதல்ல நீங்கள் முன்னுரிமை கொடுக்க வேண்டிய எழுத்துக்கள் உயிரெழுத்துக்கள். பின்பு அதன் பிறகு பார்த்திங்கன்னா இது ரேரு தான், ஆனால் இதுதான் ஆர்டர் வைஸில் செகண்டாக வரும். ஆயுத எழுத்தான அக்கேனாக்கு தான் நீங்கள் முன்னுரிமை கொடுக்கணும். பெரும்பாலும் இந்த எழுத்தை கொடுக்க மாட்டாங்க. ஒருவேளை கொஷினில் ஆயுத எழுத்து இருக்கக்கூடிய வார்த்தை இருந்துச்சுன்னா அதுக்கு தான் 2வது முன்னுரிமை கொடுக்கணும். 3வது தான் பார்த்திங்கன்னா வர்க்க எழுத்துக்கள்பாங்க. வர்க்க எழுத்துனா என்னென்னா நமக்கு தெரியும். மெய் எழுத்துக்களில் இக்கு இங்கு நமக்கு தெரியும்ல. முதல்ல இக்கு, அதோடைய வர்க்கம் எதுனா கா கா, கீ கீ, கூ கூன்னு இந்த எழுத்துக்களுக்கெல்லாம் நீங்கள் கொடுக்கணும். அப்புறம் தான் இதே மாதிரி அடுத்தடுத்து என்னென்னா இங்குக்கு, இக்கு முடிஞ்சிச்சுன்னா அடுத்து இங்குல அந்த இதில் அப்படியே போகணும். அடுத்து இச்சில் சா 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 சி சி அப்படி போகணும். இப்படியே நீங்கள் கடைசி எழுத்தான இன்னும் வரைக்கும் போகணும். இன்னுன்னா நான் நீ அப்படின்னு முடிக்கணும். இந்த 4க்கு தான் நீங்கள் முன்னுரிமை கொடுக்கணும். இந்த 4ஐயும் நீங்கள் மனசில் வச்சுக்கிட்டாலே அகர வரிசை ஈஸியாக முடிச்சிடலாம். இப்போ வாங்க கேள்விக்கு போகலாம். இப்போ முதல் கேள்வியை பாருங்கள். அதுக்கு பாருங்கள், அந்தணர்னு கொடுத்துருக்காங்க, ஆக்கம்னு கொடுத்துருக்காங்க, இசை கொடுத்துருக்காங்க, 5 கொடுத்துருக்காங்க, எருமை கொடுத்துருக்காங்க. இந்த 5 வார்த்தையை கொடுத்துட்டு இதை அகர வரிசைப்படி எழுதுங்கிறாங்க. நமக்கு கட்டளை என்ன சொன்னோம்? முதல்ல எதுக்கு முன்னுரிமை கொடுக்கணும்? உயிரெழுத்து. இதில் எந்த சொல்லோட முதல் எழுத்து உயிரெழுத்தில் ஆரம்பிக்குதுன்னு பார்த்தீங்கன்னா 5க்குமே உயிரெழுத்துக்களில் தான் ஆரம்பிக்குது. ஆனா, அவன்னா, ஈனா, ஐயன்னா, ஏனான்னு இருக்குது. இப்போ ஒரே சொல்லு ஆனாலே 2 ஆனா வருதான்னு கேட்டால் கிடையாது. வெறும் அந்தனர் மட்டும்தான் ஆனால வருது. அப்போ முதல்ல அந்தனரை எழுதிடணும். அடுத்து ஆவண்ணா, ஆக்கம்னு இருக்குது. அடுத்து ஈனா, அடுத்து ஈயன்னால இல்லை, ஊனா இல்லை, ஏனாக்கு அடுத்து தான் ஐயன்னா வரும். அப்போ எருமை 4வது வச்சுட்டு 5 கடைசியாக வைக்கணும். இப்படி தான் பதில் எழுதணும். எல்லாமே உயிரெழுத்தில் இருக்கிறது. இப்போ 2வது கொஷின் பாருங்கள், அம்மா, அப்பா, அஃது, அக்கான்னு கொடுத்துட்டாங்க. இதில் எல்லாமே ஆனாலே இருக்குது. இப்போ என்ன பண்ணுறதுன்னு கேட்பீங்க. 4 எழுத்துமே முதல் எழுத்து ஆனாவாகவே வருது, எல்லாமே உயிரெழுத்தாக இருக்குது. அப்போ அப்படியே எழுதிடலாமான்னு கேட்டால் கிடையாது. இப்போ என்னென்னா 2வது எழுத்துக்கு நீங்கள் பார்க்கணும். 2வது எழுத்து எல்லாத்துக்கும் பாருங்கள், இம்முன்னு முடிஞ்சிருக்கு. அம்மாவுக்கு இம்முன்னு முடியுது, அப்பாவுக்கு இப்புன்னு முடியுது, அஃதுக்கு ஆயுத எழுத்து இருக்குது, அப்புறம் அக்காவுக்கு இக்கு வருது. இதில் எதுன்னு பார்க்கணும். 2வது எழுத்தை பார்த்திங்கன்னா நம்ம என்ன சொல்லியிருக்கோம், இதில் எல்லாமே மெய் எழுத்துக்களும் ஒரு ஆயுத எழுத்தும் இருக்குது. 2வது முக்கியத்துவம் ஆயுத எழுத்துக்கு தான் கொடுக்கணும். அப்போ முதல்ல அஃது எழுதிடணும். அப்புறம் இக்கு, இம்மு, இப்புன்னு இருக்குல்ல, இதில் முதல்ல எது வரும்? இக்கு. அப்போ அக்கா 2வது, இப்புக்கு அடுத்து தான் இம்மு வரும். அப்போ அப்பா 3வது, அம்மா 4வதுன்னு நீங்கள் எழுதணும். சரிங்களா? 3வது கொஸ்டின் பாருங்கள், நூல், மாடு, ஒருமை, கல்வி, உயிர்னு வித்தியாசமாக கலப்பாக கொடுத்துருக்காங்க. இதில் முதல் எழுத்தில் எதுக்காவது ஆயுத எழுத்து இருக்குது, உயிரெழுத்து இருக்கான்னு பார்த்தீங்கன்னா உயிருங்கிற வார்த்தையே உயிரெழுத்து தான், ஊனால் ஆரம்பிக்குது. அப்போ உயிரை முதல்ல எழுதிடணும். அடுத்து வேறு எதுக்குமே உயிரெழுத்து இல்லை. அடுத்து என்ன பண்ணால் வேறு உயிரெழுத்தில் இங்கே ஒருமையும் இருக்குது பாருங்கள். உயிரெழுத்தில் உயிரும் இருக்குது, ஒருமையும் இருக்குது. இதில் ஊனா முதல்ல வரும், ஒருமை 2வது வரும். மீதி இருக்க வார்த்தையில் கல்வி காணா வரிசையில் வருது. அப்போ வேறு எதுவும் காக்கா கீழே இருக்கா? இல்லை. அடுத்து நா வரிசையில் நூலுன்னு இருக்கும், மாடு இறுதியாக வரும். ஏன்னா நாக்கு அப்புறம் தான் மா. சரிங்களா? அடுத்த கொஷின் பாருங்கள்,
முகில், அப்புறம் வந்து புனல், நவ்வி, சிந்தைன்னு சொல்லிட்டு இப்படி கொடுத்துருக்காங்க. இதுலேயும் வந்து பாருங்கள் எதுலேயுமே உயிரெழுத்து இல்லை. அப்போ காணாச்சா வரிசையில் தான் பார்க்கணும். சாணா தான் முதல்ல வரும், அதில் சிந்தை இருக்குது. அப்புறம் நாளை வந்து நவ்வி, அப்புறம் வந்து பானா வரிசையில் புனல்னு இருக்குது, மானா வரிசையில் மூங்கில் இருக்குது. அடுத்து வந்து பாருங்கள் எல்லாமே காணா வரிசையிலே கொடுத்துட்டாங்க. கோவில், காகம், கீரி, கல்வி, கை, அப்புறம் வந்து கூவல்னு இருக்குது. இப்போ இது எல்லாமே காணா வரிசையில். அப்போ அதில் எந்த காணா? முதல்ல வெறும் கா, அப்புறம் கா, கீ, கூ, கூ அப்படி எழுதணும். அப்போ கல்வி, காகம், கீரி, கூவல், கை, கோவில்னு முடியும். சரிங்களா? அடுத்து வந்து பாருங்கள் பசு, பகடு, நெய், நேர்மை, நொச்சி, நோயின்னு முடியுது. இதில் பானா முதல்ல வரும். பானா வரிசை இருக்குது, நானா வரிசை இருக்குது. பாவு நாவில் எது முதல்ல வரும்னா நா வரிசை தான் வரும். அப்போ நா வரிசையில் வெறும் ஒத்த கொம்பு நெய், அப்புறம் ரெட்டை கொம்பு நேர்மை, அப்புறம் ஒத்த கொம்பில் துணக்கால் இருக்க நொச்சி, அப்புறம் ரெட்டை கொம்பில் துணக்கால் இருக்க நோய், அப்புறம் பசு, பகடு, இது ரெண்டு இருக்குது. ரெண்டுமே பானாவில் இருக்குது. அப்போ ரெண்டாவது எழுத்து பாருங்கள் கா, சூன்னு இருக்குது. இதில் காணால் வருது தான் முதல்ல வரும். அப்போ பகடு, அப்புறம் பசு, இவ்வளோ தான். புரியுதுங்களா? அகர வரிசை ரொம்ப சிம்பிளாக முடிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இது ரொம்ப ஈஸியான டாபிக் தான். அடுத்த டாப்பிக்கில் அடுத்த இலக்கண தலைப்பில் வந்து நம்ம சொற்களை ஒழுங்குபடுத்துறது வந்து நம்ம அடுத்த வீடியோவில் பார்ப்போம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். இந்த பிடிஎஃப் உங்களுக்கு வேணும்னா டிஸ்கிரிப்ஷனில் டீட்டெயில்ஸ் கொடுத்துருக்கேன். இதை நீங்கள் வேணுங்கிறவங்க நீங்கள் இதை வந்து வாங்கிக்கலாம். 21 டாப்பிக்குமே தமிழ் இலக்கணம் வந்து இருக்குது. இது உங்களுக்கு வந்து பிகினராக இருந்தீங்கன்னா தமிழ் இலக்கணத்துக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.